என்று நாங்கள் ஒரு புதிய விடயத்தை தான் பார்க்க போகின்றோம். என்னவென்று சொன்னால், எங்களில் சில பேருக்கு இந்த களத்தின் பிற்பகுதியிலே கருப்பு நிறமான தடிப்பான வெல்வெட் மாதிரியான தோல் இருக்கும். சில பேருக்கு களத்துல மட்டுமில்ல, அக்குள் பகுதிகளில் முழங்கை, முழங்கால், மற்றது இந்த கால்களுக்கு இடப்பட்ட அந்த இடுக்குகள் எல்லாம் இந்த கருப்பு நிறமான தடிப்பான தோல் அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அது என்னதான் நாங்கள் தேய்ச்சி குளிச்சாலுமே அது போகாது, மாறாம இருக்கு. இந்த நிலைமையா அகண்டோசிஸ் நைகிரிகன்ஸ் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் என்ன என்று பார்க்கிறதுக்கு முன்னர் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். என்னவென்றால், எங்கள் உடம்புல குளுக்கோஸ் லெவலை மாறாமல் பேணுவதற்கு, ஒரு சரியான லெவல்ல பேணுறதுக்கு 2 வகையான ஹார்மோன்ஸ் இருக்கு. ஒன்று இன்சுலின், அடுத்தது குளுக்கோஹோன். இப்போ நாங்கள் சாப்பிட்டோன்னே இல்லாட்டி நிரம்ப சீனி உள்ளெடுத்தோன்னே என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட உடம்புல குளுக்கோஸ் கூடும். நாங்கள் சாப்பிட்டோன்னே எங்களோட உடம்புல குளுக்கோஸ் கூடும். எப்படி கூடுகின்ற குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி உடம்புல சேமிச்சு வைக்கிறது, இல்லாட்டி எங்களோட கலங்களுக்குள்ள அனுப்புறது, இந்த மாதிரியான மிக முக்கியமான வேலையை செய்கிறாளெல்லாம் இன்சுலின். அதே மாதிரி எங்களோட உடம்புல குளுக்கோஸ் குறைகின்ற பொழுது அந்த கிளைக்கோஜனை மீண்டும் குளுக்கோஸாக மாற்றி எங்களோட உடம்புக்கு தேவையான சக்தியை பெறுவதற்கு வழி சமைக்கிறாள் குளுக்கோஹோன். இப்ப எங்களோட உடம்புல இன்சுலின் இருக்கு, ஆனா அது தொழிற்பட முடியாத நிலைமையில இருக்குது. அந்த இன்சுலின் தன் வேலையை ஒழுங்காக செய்ய முடியாத நிலைமை இருக்குதுன்னு சொன்னா அதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லுவோம். அப்ப இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கேக்குள்ள அந்த இன்சுலினை சுரக்கிற சதை என்ன செய்யும்? ஒருவேளை இன்சுலின் அளவு குறைய இருக்கிறதாலதான் இன்சுலினால வேலை செய்ய முடியாம போயிட்டுதோன்னு நினைச்சிட்டு இன்னும் அதிகமாக இன்சுலினை சுரந்து விடும். அப்ப இப்ப என்ன நடக்கும்? எங்களோட ரத்தத்துல இன்சுலின் அளவு வளமைக்கு மாறாக அதிகரித்து விடும். அப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது, சதை இன்சுலின் அதிகமாக சுரக்குது. இப்ப ரத்தத்துல இன்சுலின் அளவு கூடுது, ஹைப்பர் இன்சுலினீமியா என்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுது. இந்த இன்சுலின் சும்மா இருக்காம என்ன செய்து விட்டுருன்னு சொன்னா, எங்களோட தோல்ல இருக்கின்ற கெரட்டினோசைட்ஸ், டெர்மைட்ஸ்ல இருக்கின்ற இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் போன்ற கலங்களை தூண்டி அவர்கள் இன்னும் அதிகமாக இந்த தோலினை உற்பத்தி செய்ய வடிக்கிட்டு. அப்ப எங்களோட கடத்துக்கு பின்னாடி எல்லாம் தோல் அதிகமாக உருவாகிறதாலதான் அது தடிப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குது, வெல்வெட் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் உருவாகுது. அப்ப ஏன் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது? என்ன மாதிரியான நோய் நிலைமைகளை இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படலாம் என்று சொன்னா, முதலாவது ஒபியஸ் பீப்புள்ல உடல்நிலை அதிகரித்த, உடல் நிறை அதிகரித்த ஆக்கள்ல உருவாகலாம் ஒன்று. இரண்டாவது டைப் 2 டயபெட்டிக் மெலைட்டஸ் இருக்கிற நீரிழிவு உள்ள ஆக்கள்ல உருவாகலாம். மற்றது சில பெண்கள்ல பிசிஓஎஸ், அதாவது கற்பப்பை நீர்க்கட்டிகள் இருக்கு. இப்ப பிஎம்ஓஎஸ் பேர் மாற்றி இருக்கிறார்கள். இந்த கற்பப்பை நீர்க்கட்டிகள் இருக்கிற பெண்களுக்கு இந்த கழுத்துல கருப்பு நிறமான ஒரு தோற்றம் உருவாகலாம். அது மட்டும் இல்லாம ஹைப்பர்தைராய்டிசம், குஷிங் சிண்ட்ரோம் இருக்கின்றார்கள், அக்ரோமெகலி இருக்கிறார்கள். இப்படியானவர்களுக்கெல்லாம் இந்த கருப்பு நிறமான கழுத்து உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் சில கேன்சர்ஸ் இருந்தாலுமே, புற்றுநோய் இருந்தாலுமே இது உருவாகலாமாம். அதே போல அந்த வாய் வழியாக எடுக்கக்கூடிய கற்பத்தடை மாத்திரைகளுமே இதனை உருவாக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி அண்மை ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அப்ப இனிமேல் எங்களில் யாருக்காவது இப்படியான அறிகுறி தென்படுகின்ற பொழுது அதனை மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருத்திற்கொண்டு ஒரு வைத்தியருடைய உதவியை நாடுவதுதான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். நாங்கள் வாழ்வது மட்டுமல்ல வாழ்க்கை, பிறரையும் சேர்த்தே வாழ வைப்பதுதான் வாழ்க்கை. நன்றி.